Hey guys, welcome to Positive Therapy தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 2 நிமிஷம் இந்த மந்திர வார்த்தையை சொல்கிறது மூலயமா உங்களுக்கு தேவையான பதில், அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம், அந்த விஷயத்துக்கு நமக்கு ஒரு பதில் தேவைப்படுது, நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நமக்கு ஒரு பதில் தெளிவு பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த யூனிவர்ஸ் ஒன்று நமக்கே இதுக்கான பதில் இதுதான், இந்த முடிவு எடுக்கிறதுக்கான பதில் இதுதான் அப்படின்ற மாதிரி நமக்கே புரிய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெளிவாக பதில் சொல்கிறதுக்கும் நமக்கு புரிய வைக்கிறதுக்கும் நமக்கேற்ற மாதிரி ஒரு ஆளை நம்மக்கிட்ட கடவுள் அனுப்பி விடுவாங்க. ஸோ ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிலை எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதாவது ஒரு இதை எனக்கு தெளிவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 2 நிமிஷம் நான் சொல்கிறத செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வரும், தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதுதான். நம்ம எப்போதுமே கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ யாராவது பதில் சொல்லணும், அதுக்கு ஒரு முடிவு தேவைப்படும். அதே மாதிரி பணம் வரணும், இல்லைனா உடனடியாக நமக்கு நிம்மதி தேவைப்படுது. அந்த மாதிரி நேரத்துலலாம் நமக்கு ஒன்று மட்டும்தான் தேவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா விரைவான தீர்வு தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு சுவிட்ச் வேர்டும் ஒரு அஃபர்மேஷனும் சேர்ந்து நம்ம சொல்ல போகிறோம். இதை கேட்ட உடனே உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக உருவாகும். வெறும் 2 நிமிஷம் இதை சொன்னால் போதும், நம்ம சுச்சுவேஷனில் இருந்து நம்ம தேவைக்கான பதில் கண்டிப்பாக சீக்கிரமாக நமக்கு வரும். இந்த முக்கியமான சுவிட்ச் வேர்டு அப்படின்றது ஒரு சாதாரண வார்த்தையே இல்லை. இது நம்முடைய அவசியமான ஒரு ஆழ் மனசில் தொடர்பு கொண்டு, அதாவது நேரடியாக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு ஒரு சக்தி ஏற்படுறக்கூடிய மந்திர வார்த்தை தான் இது. ஸோ இது நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறது மூலயமா டைரெக்டாக யூனிவர்ஸ்க்கே கனெக்ட் ஆகி நீங்கள் கேட்குறதுக்கு உடனடியாக பதில் வரும். இதை சொன்னாலே நம்மளோட எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி ஹை ஆகும். அதாவது நம்மளுக்கும் யூனிவர்ஸுக்கும் உள்ள எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி கனெக்டடாக ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் நம்ம கேட்குறதுக்கு சீக்கிரமாக ஆன்சர்ஸ் கிடைக்கும், நம்ம கேட்குறதும் சீக்கிரமாக நடக்கும். சில பேர் கேட்குறது நடக்காது, ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு குழப்பத்தில் இருப்போம்ல, அப்போது எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒன்று நம்மளை நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை நம்ம லோவாக இருக்கலாம், நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நம்மளே ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் இல்லாமல் அதை கேட்குறப்போ எனர்ஜி ஃப்ரீக்குவன்சிஸ் ஜாஸ்தி ஆகாமல் அது நடக்கவும் நடக்காது, ஒன்று ஸ்லோவாக நடக்கும். ஸோ இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்கிறது மூலயமா உங்களோட எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி ஜாஸ்தி ஆகும். இதை மெடிக்கல் ஃபீல்டில் எல்லாருமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா பயோ எனர்ஜி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம ஒரு சில வார்த்தைகளை நம்பிக்கையோட உணர்ச்சியோடு சொல்கிறப்ப நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு பதிலை கொண்டு சேர்க்குது. ஒரு சில விஷயங்கள் நமக்கே நடந்திருக்கும் லைஃப்பில். ஒரு விஷயம் நம்ம நினச்சிருப்போம், ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னு நினச்சிருப்போம், எதர்ச்சியாக அவங்களே நமக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே எல்லாரோட லைஃப்லேயும் கண்டிப்பாக நடந்திருக்கும். அவங்க எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நாளாவது நம்ம யோசிச்சிருப்போம். இப்போ தான் நம்ம நினச்சோம், இப்போவே நடக்குதே அப்படின்ற மாதிரி. அப்போது நம்மளோட எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கும். ஸோ அது யூனிவர்ஸ்க்கு உடனே கனெக்ட் ஆகி அதை அடுத்த செகண்டே நமக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நடக்குது. இதுதான் அதோட மெத்தடு. ஸோ இப்போ இதை எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எதுக்காகலாம் யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்க, எனக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு ரிசல்ட் என்ன ஆகும்னு நினச்சி பயப்படலாம். ஸோ ஏதாவது ஒரு காலேஜ்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு இந்த காலேஜில் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமல் நம்ம ஒரு பதட்ட நிலைமையிலே இருப்போம். இல்லைனா லவ் ரிலேட்டடான
இஷ்யூஸில் கூட நம்ம வந்து தேடலாம். இப்போ அவங்க ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்களா, இல்லை ஒரு பிரச்சனையாக இருக்கும், அவங்க வந்து நமக்காக வெயிட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, லைக் எவ்வளவோ கேள்விகள் நமக்குள்ளே அந்த நேரத்தில் ஓடிட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி. இல்லை உடனடியாக ஒரு பதிலுக்காக காத்துட்ருக்கீங்க, எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி உடனடியாக அந்த பதிலுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் இந்த வார்த்தையை சொன்னால் போதும். அப்போது நம்ம சொல்கிறப்போ நம்மளோட எனர்ஜி ஃபீல்டு ஜாஸ்தியாகி நம்ம யூனிவர்ஸ் கிட்டேருந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான மோட் அதிகமாகும். ஸோ யூனிவர்ஸ் கிட்டேருந்து சீக்கிரமாக நமக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாகி நமக்கு பதில் கிடைக்கும். இந்த வார்த்தையை எத்தனை நாள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 நாள் தொடர்ந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். உங்களோட இன்பாக்ஸுக்கு ஒரு மெசேஜ் சடனாக வரும்ல, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பதில் வரும். இப்போ நீங்கள் ஒரு லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிங்க, அவங்க கிட்டேருந்து ரிட்டன் பதில் வருதா வராதா அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு நிலையில் இருந்துக்கிட்டே இருப்போம்ல. ஸோ சடனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போ ஒரு மெசேஜ் வந்துருச்சுட்டான்னு நம்ம ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக ஒரு பதில் வரும். உங்களுக்கு எந்த மாற்றம் வந்தாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்கிட்ட நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த வார்த்தை என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் ஒரு அமைதியான பிளேஸ் உங்களுக்கு கிடைச்சா அங்கே அமைதியாக கண்களை மூடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் கண்களை மூடி உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அதை நினச்சிக்கிறீங்களா, அதுக்கு எனக்கு பதில் வரணும் அப்படின்னு தான் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நன்றி சொல்கிறது மூலியமாக நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அது மூலியமாக ஈர்ப்போம். அதனால தான் எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் நன்றி பிரபஞ்சமே மிராக்கிள் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியான வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு கண்களை மூடி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு உள்மூச்சு வெளிமூச்சு கவனித்து ஒரு 2 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போதும். உங்கள் மனசுக்குள்ளே இது கண்டிப்பாக நடக்கும், இந்த மிராக்கிள் நடந்துடுச்சின்னு ஒரு முழு நம்பிக்கையை வச்சு மனசார சொல்லணும். எதையுமே ஆத்மார்த்தமாக சொன்னால் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் ஏனோ தானோன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே பயனில்லை. ஸோ அதனால் முடிஞ்சால் இதை காலையில் 2 நிமிஷம் நைட்டு 2 நிமிஷம் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு வேளை சொன்னால் கூட போதும். அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிராக்கிள் கம்ஸ் இமிடியட்லி, ஹெவன் flows now. Miracle comes immediately, heaven flows now. இதை 2 நிமிஷம் கணக்கெலாம் இல்லை, எத்தனை தடவை வேணால் உங்களால் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள். பொறுமையாக மனசார எனக்கு மிராக்கிள் நடந்துடுச்சு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளனாலும் சரி இல்லை சத்தமானாலும் சரி, ஆனால் இதை சொல்கிறப்போ உங்கள் மனசுக்குள்ளே யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன விஷயம் நடந்தாலும் அந்த நாளுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். காலையில் எந்திரிக்கிறீங்களா நன்றி சொல்லுங்கள், நைட்டு தூங்க போகிறீங்களா நன்றி சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சாப்பிட்றீங்களா நன்றி சொல்லுங்கள், தண்ணி குடிக்கிறீங்களா நன்றி சொல்லுங்கள். நமக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்குது, ஒரு சிலருக்கு எதுவுமே கிடைக்காமலும் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவோ கிரேட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன இருக்கோ அதுக்கு நம்ம நன்றி சொல்ல பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கடவுள் வந்து நமக்கு நிறைய கொடுப்பாரு. அதனால் எது ஒன்றுனாலும் நன்றி சொல்லுங்கள். நிறைய பேர் இங்கே நன்றி சொல்கிறதே கிடையாது. ஸோ எது ஒன்றுனாலும் நன்றி அப்படின்ற வார்த்தையை முன்ன வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக சீக்கிரமாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வார்த்தையை 2 நிமிஷம் மட்டும் சொல்லி பாருங்கள். ஒரு தொடர்ந்து 7 நாட்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரே நாளில் மாற்றம் தெரியும். நம்பிக்கையோட முழு மனசோட உங்களுக்கு ஏதாவது பதில் வேணும்னா அதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக மிராக்கிள் உங்கள் லைஃப்லேயும் நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் மிராக்கிள்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக மிராக்கிள் நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.